ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னோடய ரொட்டீன் வந்து டெய்லி மோஸ்ட்லி ஒரே மாதிரி இருக்கும். பட் சம்டைம்ஸில் அதில் வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்கும். அப்புறம் இப்போ என்னென்ன வேலை செய்ய போகிறேன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் டின்னர் வந்து செய்வேனான்னு தெரியல, ஏன்னா ஆஃப்டர்நூன் செஞ்சதே இருக்குது. இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ நாளைக்கு என்னோடய ஃப்ரெண்ட் வராங்க, என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட். ஒரு 3.5 இயர்ஸ் கழித்து நான் வந்து பார்க்க போகிறேன். அவங்களோட மேரேஜ்க்கு இன்விடேஷன் கொடுக்க வராங்க. ஸோ ரொம்பவே இமோஷ்னலாக இருக்குது. பார்க்கலாம், நாளைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு காமிக்கிறேன். அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அழகான க்யூட் பேர், அவங்க 2 பேருமே. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் அவங்களுக்காக நான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ அதையுமே உங்களுக்கு வந்து நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, மொட்டை மாடிக்கு வந்திருக்கோம். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு சின்ன வேலை நடக்குது. ஸோ அதுக்கு நம்ம போகணும். இப்போ கொஞ்ச நேரம் வாக் பண்ணிவிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு கேமராவை எங்கேயாவது ப்ளேஸ் பண்ணிடலாம். என்னோடய காலேஜ் லைஃப்பில் திரும்பி பார்த்திங்கன்னா, நான் காலேஜ் கூட மிஸ் பண்ணல, என்னோடய டீச்சர்ஸும் மிஸ் பண்ணல. என்னோடய ஃப்ரெண்ட் ஜெய்சிலி, அவங்க பேர் ஜெய்சிலி ரோஸ்லின். ஸோ அவங்கள மட்டும்தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸ்டில். 3 வருஷம் எப்படி போச்சுன்னே தெரில. 3 வருஷம் ஒன்றா படித்து 3 வருஷம் தாண்டி போயிருச்சு. ஸோ நாங்கள் காலேஜிலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு ஸ்டோரியுமே உங்களுக்கு சொல்கிறேன். லாஸ்ட் டே என்ன நடந்துச்சு, எப்படி நாங்கள் போனோம், கண்டிப்பாக அது வந்து ஒரு ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக அவங்களோட மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம அங்கேயே போய் ஷூட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அவங்களையும் கேட்கலாம். அவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிற அவங்க ஃபியான்ஸே கூட வராங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க வந்து சென்னை, நான் வந்து இங்கே திருவண்ணாமலை. ஸோ எனக்காக அவ்வளோ தூரம் வந்து அவங்க வராங்க. அவள் என் ஃப்ரெண்டு, அவள் வரலாம், ஆனால் அவங்க கூட வராங்கங்கிறபோது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவளுக்குமே நான் ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. ஸோ ரொம்ப ஆசையாக இருக்குது நான் அவங்க கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக நான் மேரேஜ்க்கு போனால் அந்த வீடியோவுமே உங்களுக்கு ஷூட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு நீங்கள் அவங்கள பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க, நம்ம வந்து நிறைய பேசணும், நிறைய வேலை இருக்குது. கொஞ்ச நேரம் வாக் பண்ணிவிட்டு போகலாம். சரிங்க, நான் கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். பாய். கொஞ்ச நேரம் வாக் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வாங்க கீழே போயிட்டு கீழே என்ன ஒர்க் நடக்குதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய வேலை இருக்குங்க. பாத்திரம் கழுவணும், மாட்டுக்கு தண்ணி வைக்கணும். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அப்புறம் ஒரு நைட்டு 7:30 போல் நம்ம சர்ச் போகலாம். போயிட்டு சின்னதாக ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம். பிகாஸ் இங்கே வந்து சாட்டர்டே தான் மாஸ் இருக்கும், சண்டே மாஸ் இல்லை. சண்டே நம்ம போய் காடை பார்த்துட்டு ப்ரே பண்ணிவிட்டு வரேன். நீங்களும் வரீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஜாஸ்தி இருக்கிறதுனால தண்ணி சரியாக வரதில்லைங்க. ஒரு குழாயில் பற்ற மாட்டேக்குது. அதனால் சரி நம்ம வீட்டுக்கிட்டே ஒரு குழா போடலான்றதுக்காக தான் இந்த வேலை. அங்கே சின்னதாக ஒரு சந்து மாதிரி இருக்கு இல்லையா, அதில் ஓட்டை போட்டு அதிலேருந்து பழுப்பு மேலே சொருகிற மாதிரி ஒரு சின்ன ப்ராசஸ் தான். ஆனால் இதில் என்ன ஆச்சுன்னாங்க, இந்த மாதிரி பள்ளெல்லாம் எடுத்தாச்சு, பைப் ஃபிட் பண்ணியாச்சு, பூட்டியாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணி வருதா இல்லையான்னு மோட்ரு போட்டு பார்க்கவே இல்லை. அப்படியே க்ளோஸ் பண்ணியாச்சு. பார்த்தா ஈவினிங் தண்ணியே வரல.
அதுக்கப்புறம் திரும்ப மறுநாள் திரும்பவும் திறந்து பார்த்தா உள்ள பைப் வந்து உடஞ்சிட்ருக்கு. நாங்கள் இப்படி பள்ளம் மூடும்போது ஒரு கல் பட்டு உடஞ்சிட்ருக்குங்க. அதனால் திரும்பவும் வேலை மறுநாள் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இன்றைக்கி பாருங்கள், அவ்வளோதான், பல்லெல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. அந்த பைப்பை வந்து கட் பண்ணி ஒட்டினா வேலையே முடிஞ்சிச்சு. இந்த சின்ன வேலை செய்கிறதுக்கு நாங்கள் எல்லாருமே வந்து நின்று பார்த்துட்ருந்தோம் புதுசாக. அப்புறம் அவங்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஜூஸ் வாங்கிட்டு வந்துடலான்னு போயிட்டு ஜூஸ் வாங்கிட்டு வர நான் கிளம்பிட்டேன். வந்து பார்த்தாலும் அதே வேலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ரொம்ப கஷ்டங்க இந்த வேலைலாம். எப்படி தான் டெய்லி இந்த மாதிரியான வேலை செய்கிறாங்கன்னு தெரில. ஒரு நாள் பார்க்குறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, என்ன இவ்வளோ வேலை செய்கிறாங்கன்னு. இவர் பாருங்கள், இப்போ ஜூஸு கொடுத்தா ஏதோ தண்ணி தெளிக்கிற மாதிரி தொட்டு தொட்டு தெளிச்சிட்டு வராரு இவர். அது தெளிக்கிறது அது குடிக்கிறது அப்படியே இருந்தது. எப்போவுமே நாங்கள் ஜூஸ்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டோம். இப்போ இவங்க ஜூஸ் கேட்டாங்கன்றதுனால இவன் ரொம்ப அடம் பிடிச்சான்னு கொஞ்சமாக ஊற்றி கொடுத்தோம். சரி, அவர் குடிக்கட்டும், நம்ம மற்ற வேலையை போயிட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள். நாங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம். அது க்ளோஸ் பண்ணும்போது கல் பட்டு பைப்பே உடஞ்சிருக்கு கீழே. நல்லா தண்ணி ஃபுல்லாக கீழேயே லீக் ஆகி மேலே வரையும் ஈரமாக தெரியுது. ஆனால் தண்ணியே வரல, ஆனால் மண் இவ்வளோ ஈரமாக இருக்குதுன்னு அப்புறம் தான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி ஓப்பன் பண்ணோம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான், க்ளோஸ் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நாங்கள் சிமெண்ட் வேறு போடணும். அது வந்து நாளைக்கு போடுவோம். அதையுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாங்க நம்ம போயிட்டு பாத்திரம் கழுவிட்டு வரலாம். எவ்வளோ வேலை இருந்தாலும் இந்த பாத்திரம் கழுவுற வேலை மட்டும் முடியவே மாட்டேங்குது. நம்ம பாத்திரம் கழுவிட்டா ஒரு வேலை முடியுமேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக பாத்திரத்தை விளக்க ஆரம்பித்தாச்சு. இல்லை, எங்கள் அப்பா வேறு எப்போ பார்த்தாலும் குறுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவரையும் ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, நம்ம வேகமாக பாத்திரம்லாம் கழுவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன வேலை இருக்குதுன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ எங்கள் அம்மா வேறு குறுக்க வராங்க, எதுக்கு வராங்கன்னு தெரியலையே. இப்படியே ஒரு வழியாக போயிட்டாங்க. இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வருது நடுவில். இந்த பாத்திரம்லாம் வந்து நாங்கள் காலையில் ஆஃப்டர்நூன் யூஸ் பண்ண பாத்திரம். சாப்பிட்ட பிளேட்ஸ் மட்டும் அப்பப்போ கழுவிடுவோம். இந்த மாதிரி பெரிய பெரிய பாத்திரம்லாம் வந்து நாங்கள் ஒரேடியாக சேர்த்து வச்சு தான் ஈவினிங்கில் கழுவுவோம். அவ்வளோதாங்க, நம்ம பாத்திரம்லாம் கழுவி முடிச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம போய் மாட்டுக்கு தண்ணி வைக்கலாம். இந்த மாட்டுக்கு தண்ணி வைக்கிறது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துருந்தேன். அதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உப்பு, நம்ம அந்த அணைக்கூட ஃபுல்லாக தண்ணி வைக்கிறதுனால உப்பு போட்டுக்கணும் ஒரு கை ஃபுல்லாக. அதுக்கப்புறம் அது பொட்டுங்க, அதில் நிறைய மிக்ஸ்டான ஒரு பொட்டு அது. அதில் என்னென்ன இருக்குன்னா, அந்த மூக்கடலை, பச்சை பயிறு, காராமணி, உளுந்து, இது எல்லாத்தோட தோலும் அரைச்சி நம்மளுக்கு பொடி பண்ணி விற்பாங்க. அதுக்கப்புறம் கஞ்சி, அரிசியை வந்து நல்லா வேக வச்சு எடுத்தது குழைவா. இப்போ வந்து புண்ணாக்கு, நம்ம வந்து தேங்காய் புண்ணாக்கு போட்டால் பால் சரியாக கறக்காது. அதனால நம்ம வேர்க்கடலை புண்ணாக்கு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. வீட்டில் செக்கு ஆடிட்டு அது இருக்கிற புண்ணாக்கு. வருஷம் ஃபுல்லாக வராது, இருக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கிட்டு இல்லாதப்போ நாங்கள் வந்து கடையில் தான் வாங்கிக்கிறது. அதையுமே வந்து நல்லா கரைச்சி விட்டு இது மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். மீதி ஊறாமல் புண்ணாக்கு அப்படியே இருக்கும். அதெல்லாம் திரும்ப மறுநாள் ஊற வைப்போம்ல, அதிலே சேர்த்து போட்டுருத்தான். இப்போ அவ்வளோதாங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி மாட்டுக்கு வச்சுக்க வேண்டியது தான். நம்ம பூலாம் எப்போவுமே வைக்கிறதில்ல. இன்றைக்கி கொஞ்சம் சர்ச்சுக்கு போயிட்டு ப்ரே பண்ணிட்டு வரலான்னு பூ வச்சுருக்கேன். அந்த பொட்டு அளக்கிறதுக்கு அந்த பாத்திரம் இருக்கும், அது இல்லை. அதனால இந்த கூடை எடுத்துட்டேன். அது வந்து பார்த்தா திட்டுவாங்க, ஏன் அது எங்கே போச்சுன்னு. அதனால அதையும் வாஷ் பண்ணி வச்சிடலான்னு அதை கழுவியாச்சு. இப்போ வாங்க தண்ணி ஊற்றிட்டு நம்ம காமாட்சிக்கு ஓட்டின்னு வந்து காமிக்கலாம். ஐயோ, ஏதோ டான்ஸ் ஆடிட்டு வந்தனோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி, நான் அது கேமரா இருக்குதுன்னு தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஓகே, அவ்வளோதாங்க. இப்போ தண்ணி ஊற்றியாச்சா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் தான் அந்த லம்ஸ்லாம் அந்த கட்டி கட்டியாக வந்து ஃபார்ம் ஆகாது பொட்டில். அதனால் நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு நம்ம மாடு ஓட்டிகிட்டு வந்து நம்ம காமிச்சிக்க வேண்டியது தான்.
காமாட்சிக்கு மட்டும்தான் தண்ணி வைப்பீங்களான்னா இல்லைங்க. நம்ம காமாட்சி பால் கறக்கிறதுனால இவ்வளோ வைக்கிறோம். மற்ற மாடுங்களுக்கெலாம் இவ்வளோ வைக்கக்கூடாது. வச்சா வந்து நல்லா ஃபேட் ஆயிரும் மாடு. அதுக்கப்புறம் நடக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுங்கிறதுனால பால் கறக்கிற மாடுங்களுக்கு மட்டும்தாங்க இந்த மாதிரியான தண்ணி வைக்கணும். புண்ணாக்கு பொட்டுலாம் அப்போ தான் அது வந்து அது சாப்பிட்றதுல வந்து ப்ளட் ஆகிட்டு மில்காக கன்வெர்ட் ஆகும். மற்ற மாடுங்களுக்கெலாம் அது அப்படியே ஃபேட்டாக தாங்க ஸ்டோர் ஆகும். அதனால தான் நாங்கள் வைக்கிறதில்ல. மற்றபடி கஞ்சி வைப்போம். கஞ்சி வந்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கஞ்சிலாம் வைப்போம். புண்ணாக்கு பொட்டு மட்டும் நம்ம போட மாட்டோம். இப்போ தண்ணி பாருங்கள், காமாட்சி தண்ணி குடிக்கிறது. அதோட கன்றுக்குட்டி வந்து இன்னும் தண்ணி கொடுக்க பழக்கம் பண்ணல. அதனால் அது தண்ணி குடிக்க பழகிட்ட அப்புறம் அதுக்கு நம்ம தண்ணி வைக்கலாம். பாருங்கள், நான் தண்ணி வச்சு முடிச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம சர்ச்சுக்கு போகலாம். நம்ம போனால் நம்மளோட தம்பி நம்ம கூடவே வந்துடுவார். வாங்க நம்ம போய் ஓப்பன் பண்ணிக்கலாம். அது ஓப்பன் பண்ணதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சி. சாவி மாற்றி திறந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என் தங்கச்சி வாங்கி ஓப்பன் பண்ணான். இப்போ வாங்க உள்ளே போகலாம். உள்ளே லைட்லாம் இருக்காது, நம்ம போயிட்டு ஆன் பண்ணலாம். அங்கே எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. இப்போ வாங்க நம்ம லைட்ஸ் ஆன் அப்படின்னு லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிடலாம். இப்போ வாங்க லைட்ஸ்லாம் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், லைட்ஸில் ஆன் பண்ணியாச்சு. இப்போ என்னென்னா கொஞ்ச நேரம் நம்ம ப்ரே பண்ணிவிட்டு மாதாவோட சாரீ வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. அது வந்து நம்ம நல்லா ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம திரும்ப வந்து வியர் பண்ண போகிறோம். அது வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. அது நம்ம கட்டலாம் கொஞ்சம் அழகாக. வாங்க அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் நிறைய வீடியோஸ் சர்ச் பண்ணியிருக்கேன் மாதாவுக்கு எப்படி சாரீ கட்டுறதுனால. நிறைய பேர் அப்லோட் பண்ணதே இல்லை, புரியவே இல்லை. நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கும் கொஞ்சம் யூஸ் ஆகும். நம்மள கொஞ்சம் நேரம் ப்ரே பண்ண விட மாட்டாங்க, சுற்றின்னு. பாருங்க எவ்வளோ அழகு. உலகத்திலே யார் அழகுன்னு கேட்டால் அது மாதான்னு தான் சொல்லலாம். அவ்வளோ அழகாக இருக்காங்க. வாங்க சாரீ ட்ரை பண்ணுறது எப்படின்னு காமிக்கலாம். ஃப்ரண்ட்டில் ஒரு கயிறு போட்டு நம்ம கட்டிடணும். கட்டிட்டு இந்த மாதிரி ஆஃபாக மடித்து நம்ம சொருக்கிட்டு அந்த சொருகுனது வராமல் இருக்கிறதுக்காக அதை வந்து நல்லா சேஃப்டி பின் போட்டு வச்சிடணும். போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த முந்தானி மடித்து முந்தானி வந்து பின் பண்ணிக்கலாம். முந்தானி அங்கே எப்படி பின் பண்ணால் அங்கேயும் ஒரு கயிறு நம்ம கட்டிடணும். மொத்தம் 2 கயிறு, கழுத்தில் ஒரு கயிறு, இடுப்பில் ஒரு கயிறு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுப்போம் இல்லை, அந்த ஃப்ளீட் எடுத்து அதையுமே நம்ம அந்த கயிறில் வந்து சொருகிக்கணும். சொருக்கிட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த உள்ளே விட்டு அங்கே ஒரு பின்னு, அதுக்கப்புறமா இந்த லூஸாக இருக்கிற இடத்துலலாம் கொஞ்சம் டைட் பண்ணி அங்கே ஒரு பின் போட்டுக்கலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் இப்படி இருக்கேன்னு பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் நம்ம முந்தானி வந்து முன்னாடி விட்டு தான் நம்ம பின் பண்ண போகிறோம். அதனால் நல்லா ஆயிடும். பாருங்கள் இந்த மாதிரி ஆகிடுச்சா. அங்கே ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் லூஸாக இருக்குது. அது மட்டும் நான் அங்கேயும் ஒரு பெண்ணை வச்சு நான் செட் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான், மாலைலாம் போட்டாச்சு. இப்போ வந்து தூக்கி வச்சுட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாகிட்டாங்க. வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு படம் பார்க்கலாம். நிம்மதியாக ப்ரேயர் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி பொரி இருந்துச்சுங்க. அதில் இந்த மாதிரி மிக்சர் போட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. எனக்கு இந்த ஸ்நாக் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஏதோ ஒரு படம் போட்டிருந்தாங்க, என்ன படம் தெரியல, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். என்ன படம் நான் உங்களுக்கு காமிச்சுனான்னு தெரில. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.